ஏங்கா டீ தூள் தானே கேட்டீங்க? ஆமா தம்பி. இந்தாங்க, வேற எதுவும்? அவ்வளவுதான் தம்பி. நே செம்ம மாஸ்னே. மாமா டேய் மூர்த்தி வா 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 வா. எப்படி மாமா, ஒரு நாள் கூட பாண்டியன் சோசை மூட மாட்டேன்னு சொன்னோம், சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம்ல. தம்பியே இருந்தா எவ்வளவு பலன் நேத்தா மாமா நான் உணர்ந்தேன். ஏமாம்மா இத்தனை நாள் இவங்களை சின்ன பையன் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒத்த நிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க. இப்பதானே தெரியுது. ஆமா தனந்தான் கூப்பிடுறா. சொல்லுதானா? என்னாச்சு மாமா? என்ன ஆச்சு? நம்ம கடையை திறந்துட்டு தானா? சந்தோஷமா இருக்கு மாமா. மாமா சரக்குலாம் வந்துருச்சா? இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து யாரு என்ன கேட்டாலும் கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஐயோ மாமா, பணம்லாம் பத்துச்சா? அந்த கதையெல்லாம் வீட்டுல வந்து நேரடியா சொல்றேன் தானே. மாமா எனக்கு உயிரே கையில இல்லாம இருந்துச்சு மாமா. உங்க யாருக்கும் போனும் போகல, கடைக்கு வரதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. தானா நம்ம தான் கடையை மூடலையே, நம்மளுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை தானே. தைரியமா இரு. மாமா சாப்பிட்டீங்களா? நீ வேற குளிக்க கூட இல்லையே. நேற்று இருந்து நாங்கள் 3 பேரும் அப்படியே தானே சுற்றிட்டுறோம். தம்பிங்களா எங்க மாமா? இங்கேதான் இருக்காங்க. சரி, எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க மாமா. தானா ஏதாவது நல்லா சமைச்சு வை. இன்னைக்கு மதியம் மாதிரி நல்லா திருப்தியா சாப்பிடுவோம். சரிங்க மாமா. சரி வச்சிரு. அக்கா காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன்க்கா. மாமா என்ன நல்லா சமைச்சு வைக்க சொன்னாங்க முல்ல. பாவம் 3 பேரும் நைட்டு ஃபுல்லா தூங்காம வேலை செஞ்சிருக்காங்க. என்ன சமைக்கலாம் நீயே சொல்ல. அதான் காய் இவ்வளவு வெட்டி வச்சிருக்கேனேக்கா. இது இருக்கட்டும், வேற என்ன சமைக்கலாம்? முட்டை தொக்கு பண்ணலாமா? வேணாம், எறா தொக்கு செய்யலாம். நான் கழுவி வச்சிருக்கேன். சரிக்கா. அப்புறம் வேற என்ன சமைக்கலாம்? அதான் எறா தொக்கு செய்யறோம் இல்லக்கா. கூட சாம்பார் வச்சு காயெல்லாம் வச்சா போதாதா? சரி பார்க்கலாம். இந்த தேங்காவை சில்லு எடுத்து வை. இப்போ எறா 1 கிலோ தான் இருக்கு. எல்லாருக்கும் பத்துமான்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி முட்டையே பண்ணிடலாம். ஆனா முட்டை தொக்கு வேண்டாம், குழம்பு வச்சிடலாம். முட்டை குழம்பு, எறா தொக்கு, அப்புறம் காய், அப்பளம் பொரிச்சிடலாம். சரிக்கா. வேற என்ன? ஏங்கா கடையில எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சாக்கா? என் மூஞ்ச பார்த்தாலே உனக்கு தெரியலையா? நைட் எல்லாம் எவ்வளவு பயந்தோம். மேஜிக் மாதிரி எல்லாம் ஒரே நாள்ல சரியாயிடுச்சு. கடைக்கு சரக்கு எல்லாம் வந்துருச்சாம். சூப்பர்ல. ஆமா, அதான் மாமா சாப்பாடெல்லாம் சமைச்சு வைக்க சொன்னாங்க. நேத்தெல்லாம் கடை பிரச்சனை எல்லாம் யாரும் சரியாவே சாப்பிடல. இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு. அதான் நல்லா சமைச்சிடலான்னு. சரிக்கா. ஆமாக்கா, எல்லாரும் சரக்க எங்க போய் கொண்டு வந்தாக? ஒரே நைட்ல எப்படிக்கா முடிஞ்சது? அது மீனா, வா மீனா. சமைக்கிறீங்களா? இல்ல, தூங்குறோம். கேக்குற பாரு கேள்வி. இதெல்லாம் ஒரு ஜோக்கா? ஜீவா எப்ப வருவான்? ஜீவா மட்டும் இல்ல, எல்லாருமே சாப்பிட வருவாங்க. ஜீவா தான் நைட்டு வரவே இல்லைல்ல, அதான் கேட்டேன். எங்க இருக்கான், எப்ப வருவான்? ஒரு போன் கூட இல்லையே. ஜீவா மட்டும் இல்லையே மீனா, வீட்ல 3 பேரும் தானே போனாங்க. எல்லார பத்தியும் கவலைப்படதான் நீங்க இருக்கீங்களே.
நான் ஜீவாவை பத்தி மட்டும்தான் கேட்க முடியும். சரி, கொஞ்சம் வெங்காயம் வெட்டி தரியா? இது பத்தாது. பாரு, வெங்காயம் அங்க இருக்கு. ஒரு 6-7 பெரிய வெங்காயம் எடுத்து உரிச்சு நல்லா நீள நீளமா கட் பண்ணி கொடு. நான் வெங்காயம் உரிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள கட் பண்ற வரைக்கும் போயிட்டீங்க. உங்களுக்கு ரகசியம் பேசுறதுக்கு இவங்க, வேலை செய்யறதுக்கு மட்டும் நானா? அதையும் இவங்க கிட்டயே சொல்லுங்க. எப்படி பேசிட்டு போற பத்தியா? அவ அப்பாவால பிரச்சனைன்னு தெரிஞ்சா மீனா வருத்தப்படுவான் தானே. அவகிட்ட சொல்லாம இருக்கும். இப்ப பாரு எப்படி பேசிட்டு போறான்னு. ரகசியம் பேசுறோமா? இதுல என்ன ரகசியம் இருக்கு? எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு எதையுமே யோசிக்கிறது இல்ல. முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. என்னத்த சொல்ல? நைட்டு ஃபுல்லா ஜீவா வீட்டுக்கு வரல. ஆனா அவளுக்கு அவ கூட பேசலங்கிறது தான் கோவம். அவன் நைட்டு தூங்குனானா, ஏதாவது பிரச்சனையா, சாப்பிட்டானா, அத பத்தி ஏதாவது யோசிக்கிறாளா? என்னத்த சொல்ல? சரி, நீ வேலையை பாரு. மெதுவாமா. கண்ணா, எவ்வளவு நேரம் தான் இந்த பாட்டையே கேட்ப? வேற ஏதாவது பாட்டு போடுறேன்டா. ரொம்ப ரிப்பீட் பண்ணிட்டனோ? 1/2 மணி நேரமா இதையே ஓட்டிக்கிட்டு இருக்க. ஏன் நல்லா இல்லையா? நல்லா தாண்டா இருக்கு, ஆனா ரொம்ப ஓவர் டோஸ். மாத்திடுவோம். டேய், ஆஃப் பண்ற முதல்ல. ம். அங்க என்ன கப்பல் கவுந்துருச்சாமா? வீட்டு ஆம்பளைங்க வேலையை முடிச்சிட்டு வர நேரம் இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருந்தா எப்படி? இப்ப நான் என்ன செய்யணும்? ம்? என் மூஞ்சியே இப்படிதான், மாத்தலாம் முடியாது. மீனா, பதிலுக்கு பதில் பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுங்க. பெரியவங்க ஏதாவது சொன்னா நீ சும்மா இருக்க வேண்டியதானே? பெரியவங்க என்ன மட்டும் ஏன் இப்படி சொல்றாங்க? உங்க யாரும் இப்படி சொல்லலையே. ஆளுக்கு மிஞ்சின வாய். நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. பதில் சொன்னாலும் திட்டுறீங்க, சொல்லலனாலும் திட்டுறீங்க. நான் இந்த வீட்ல யாருன்னு எனக்கு தெரியல. அம்மாடியோ, மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கா இவ்ளோ பெருசா வாய் பேசுற? அத்தை, உங்களுக்கு கால் வலி தானே? சும்மா இருக்க மாட்டியாடா? இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி அத்தை கால் வலி சரியாகும்? வாய் தானே பேசுது. வாய் பேசினா கால் ஏன் வலிக்குது? அதெல்லாம் வலிக்கும். நீ அத்தையை கூட்டிட்டு முதல்ல உள்ள போ. இந்த வேலையை மட்டும் கரெக்டா என் தலையில கட்டிருங்க. ஏண்டா, என்ன உள்ள கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு சலிச்சு போச்சா? தாய் குலமே மன்னிச்சிருங்க, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ம், வரும் வரும். வாங்க போவோம். அத்தை ஏதாவது சொன்னா சும்மா இருக்க மாட்டியா? அது என்னங்க, எல்லாரும் என்னையே சொல்றீங்க? வேற யாரும் என்ன சொன்னாங்க உன்ன? சத்தியமா இந்த வீட்ல என்ன செய்யணும்னே தெரியல எனக்கு. வேணும்னா எழுதி கொடுங்க, அப்படியே நடந்துக்கிறேன். உனக்கு வாய் ஜாஸ்தியா தான் போச்சு. ம், ஆமா, மத்த எல்லாருக்கும் கம்மி தானே. என்ன மாமா, மதியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வரியா? இல்லை தானே, அங்கிட்டு இங்கிட்டு வேலையாகி போச்சு. கடையில எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையே? என்ன தானே, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதான் மாமா, சரக்கு. ஏய்,
அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தானே. சரிங்க மாமா. இவன் ஏன் இப்படி போறா? நீ உள்ள போனதும் அவளே உன்கிட்ட சொல்லுவா. டெய்லி இவ என்ன மூட்ல இருப்பாளோன்னு யோசிச்சுட்டே வர வேண்டியது. மாமா, நீங்க கண்ணை காமிச்சியல, அத அவ பாத்துட்டா. அதான் அவ கோவமா உள்ள போறா. அவ பாக்குற மாதிரி எதுக்கு சைகை காட்டுறிய? நான் தான் அவங்க அப்பா பண்ண வேலையெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிய வேணாம்னு சொல்லி வச்சிருந்தேன்ல. நீ வாட்டுக்கு அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு 100 கேள்வி கேட்குற. அது ஒரு ஆர்வத்துல வந்துச்சு மாமா. அவங்க அப்பா பண்ணதுதான் மீனாவுக்கும் தெரியட்டும்னே. டேய், எதுக்குடா தேவையில்லாம? அவங்க அப்பா பெரிய இவர் மாதிரி ஓவர் ஆடிட்டு இருக்காரு. கதிர் அவர் அடிச்சிட்டான்னு இவ கோவமா இருக்கா. இருக்கத்தான் ராஜியன். என்னதே இருந்தாலும் அந்த பிள்ளையோட அப்பா இல்லையா அவரு? அவராலதான் இம்புட்டு கஷ்டப்படுறான்னு அவளுக்கு தெரிஞ்சா என்னவா? டேய், ஏற்கனவே அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம நம்பித்தான்ற அந்த பிள்ளை இங்கே இருக்கு. அவராலே நம்ம குடும்பம் கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சா அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும்டா. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லுவோம்னு நினச்சி பயந்துகிட்டே இருக்கு. அந்த பிள்ளைக்கு மரியாதை போன மாதிரி நினச்சிட்டு இருக்கும்டா. அதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா நம்ம எதையோ மறைக்கிறோன்னு அவளுக்கு தோணுது. அது பரவாயில்லையா? அந்த பிள்ளை நம்ம மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல தானே. அந்த பிள்ளை வருத்தமா கவலையா குடிமனம் இல்லாம மட்டும் இருந்துடக்கூடாது. அதான் தப்பு. நீங்க இம்புட்டு அவளை பத்தி யோசிக்கிறீங்க, ஆனா அவளுக்கு எதுவுமே புரியாதுனே. புரியலண்டா, இருக்கட்டும்டா. நம்ம அந்த பிள்ளையை சரியா நினைக்கிறோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும்டா. மாமா, கடை பிரச்சனை சரியாயிடுச்சா? ஆமாப்பா முல்ல, நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. நம்ம கடைக்கு வந்த ஒரு ஆள்கிட்ட கூட ஒரு பொருள் இல்லைன்னு யாருமே சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் தானே. என்ன மாமா செஞ்சிய? தானா பசிக்குது தானே, முதல்ல சாப்பாடு எடுத்து வை. சரி, எடுத்து வைக்கிறேன் மாமா. சீக்கிரம் வாங்க. என்னப்பா முல்ல, நீ ராத்திரி பூரா தூங்கல போல. முழிச்சிட்டே இருக்கேன்ட்டு தானே சொல்லிட்டு இருந்த. ஆமா மாமா, கடையில பிரச்சனைன்னு தெரிஞ்சும் எப்படி மாமா தூக்கம் வரும்? நீங்கெல்லாம் வர அலைஞ்சிட்டு இருக்கீன்னு ராத்திரி அக்கா சொன்னாங்க. நம்மளுக்கெல்லாம் ஒண்ணுமே தப்பு நடக்காது முல்ல. நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? இங்க பேசினது பாதி புரியுது, பாதி புரியல. என்னென்ன டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அது உனக்கு நாளையில இருந்து பாக்கெட் மணி கட்டு. ஓ மை காட், குடுக்கறதே 50 ரூபா, அதுவும் கட்டா? 5 ரூபா கூட இல்லை இனிமே. இது எப்ப சரியாகும்? தம்பி, எப்போ சரியானாலும் உனக்கு பாக்கெட் மணி கிடையாது, புரியுதா? ரொம்ப சிரிக்காதீங்க பிரதர். உள்ள உங்க ஆளு பட்டாசா இருக்கு. சரி பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஆமால, என்ன பண்ண போறாளோ? அதிக பிரசை போட்ட. ஏன் நீ உண்மையிலே பாக்கெட் மணி கட்டாகுமா என்ன? கண்டிப்பா. சாப்பிடலையா? உன்னதான் கேக்குறேன். நீ சாப்பிட்டல்ல? ஓ, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டேன். அது என்ன, நீ சாப்பிட்டு வந்து என்ன சாப்பிடலையான்னு கேக்குற? அண்ணி கூப்பிடுறாங்க, போய் சாப்பிடு. உங்க அண்ணி கூட எல்லாம் உட்காந்து என்னால சாப்பிட முடியாது. ஏன்? அவங்க நேத்து ராத்திரி என்ன திட்டினாங்க தெரியுமா? திட்டினாங்களா? அவங்க ஏன் ஒன்ன திட்டுறாங்க? இது என்ன நம்ப சொல்ற? அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? சரி, அப்படி என்ன திட்டினாங்க சொல்லு. அது இருக்கட்டும், நேத்து நைட்டு நீ எங்க போன?
அத சொல்லு. கடை வேலை வெளியே போயிருந்தேன். என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு உனக்கு என்ன? அர்ஜென்ட்டா அப்படியே கிளம்பி போயிட்டேன். அதனால தான் சொல்லலை. நான் உன்னை காணும் தேடின ஜீவா. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கலாம்ல. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? மெதுவா பேசு மீனா, வெளியே கேட்க போகுது. கேக்கட்டும். உனக்கு இந்த வீட்ல யாருமே கஷ்டப்படக்கூடாது, என்ன தவிர. நான் எக்கேடு கெட்டு போனாலும் உனக்கு கவலையே இல்லல்ல? ஒரு பெரிய டென்ஷனை முடிச்சிட்டு நிம்மதியா சந்தோஷமா வந்தேன். அது உனக்கு பொறுக்கலையா? மறுபடியும் ஆரம்பிக்கிற பாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லேண்டி. நேத்து ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போலன்னு கேக்குறேன். வெளியே பேசிட்டு இருந்தோம். நீ தூங்கி இருப்பேன்னு நினைச்சு நான் அப்படியே போயிட்டேன். அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். உங்க அண்ணன் என்ன என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறாரா? அவரோட வைஃப் கிட்ட தானே சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி நீயும் என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்றேன்ல. அண்ணி அப்ப என் கூட தான் இருந்தாங்க. சரி, நைட்டு என்கிட்ட சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? சரக்கு வர்றதுல கொஞ்சம் பிரச்சனை. ஏன் அதெல்லாம் பகல்ல பண்ண மாட்டீங்களா? ஏண்டி படுத்துற? இப்ப நான் போனதுல உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லாம போனதான் பிரச்சனைனா இனிமே சொல்லிட்டு போறேன். ஆளை விடு. நைட்டு இனிமே இப்படி நான் தனியா விட்டு போகாத ஜீவா. நான் மட்டுமா போனேன்? அண்ணன் கதிரு எல்லாரும் தானே போனோம். அவங்க பொண்டாட்டிகளா சும்மா தானே இருக்காங்க. நீ ஏண்டி என் உசுரை வாங்குற? அவங்க எல்லாம் அவங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீ தானே சொல்லாம போன. அம்மா தாயே, உன் காலை கொடு, மன்னிப்பு கேட்கிறேன். அதென்ன காலை குடுக்கறது? ஏன் கால் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஓஹோ, காலில் வேற விழுகணுமா? முடியாதுரே, முடியாது. வேணும்னா வேற ஒன்று செய்யலாம். ம், என்ன? அது வந்து ஜீவா, ம், அங்கே நில்லு. ம்ஹும், கடுப்பாயிடுவேன். ம். ஐயோ ஜீவா, அடிபட்டுருச்சா? ஏய் போ. ஏய் சாரிடா, ப்ளீஸ். நான் ஏதோ வேணும்னு பண்ணல. காட்டு ஜீவா. போடி, ஒன்றும் தேவையில்ல. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. விடுடா ஜீவா. சாரி ஜீவா. விடு பேசாம. சாரி. விடுன்னு சொல்றேன்ல. நான் சொல்ற எதையுமே சீரியஸா எடுத்துக்காம என்ன காமெடி பண்ற, இல்லன்னா இக்னோர் பண்ற. பின்ன எனக்கு கோவம் வராதா? நைட்டு ஃபுல்லா வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு சண்டையை போட்டு இருப்பேன். உன்னை காணும் தேடினா உங்க அண்ணி வேற என்கிட்ட வெடுக்க வெடுக்குன்னு பதில் சொல்றாங்க. முல்ல கிட்ட மட்டும் அப்படி உட்காந்து பேசுறாங்க. உங்க அப்பாவாலதான் கடையில பிரச்சனைன்னு அவங்க எப்படி உங்ககிட்ட சொல்லுவாங்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ம், கேக்குது. ம், அப்ப பதில் சொல்லு. நான் என்ன பதில் சொன்னாலும் நீ ஒத்துக்க போறதில்ல. ஏன்னா நீ ஏன் ஒரு முடிவெடுத்து பேசிக்கிட்டு இருக்க? சரி, உங்க அண்ணி சொன்னதை விடு. அவங்க என்ன திட்டல, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். வீட்ல எல்லாரும் ஏதோ பேசுறீங்க, என்ன பார்த்த உடனே ஆஃப் ஆயிடுறீங்க. உங்க அண்ணி முல்ல கிட்ட பேசுறாங்க, இப்ப கூட எல்லாரும் பேசுறீங்கல்ல. நான் இருக்கேன்னு கண்ணு காமிச்சதும் பேச்செல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. அப்படி என்னடா எனக்கு தெரியாம எல்லாரும் ரகசியம் பேசுறீங்க? ஆமா, பேசுறோம். உங்க அப்பாவோட குடன் மேல எப்படி குண்டு போலான்னு பேசுறோம். கிண்டல் பண்ணாத ஜீவா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க யாரும் நினைக்கல. இந்த வீட்ல ஒருத்தர் மேலேயும் உனக்கு நல்ல ஒப்பீனியனே கிடையாது. எந்த இன்சிடென்ட்டுமே சரியா தெரியாது. எல்லாத்துலயும் ஒரு தப்பு கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த வீட்டு பொண்ணா இருக்க நீ நினைக்கிறியா? ஜீவா, சண்டை போட முடியல மீனா, தூக்கம் வருது. எனக்கு பேசணும் ஜீவா. நாளைக்கு பேசிக்கலாமே. நான் உன் கூட பேசணும்னு நேத்து நைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என் கூட போன்லயும் பேசல, வீட்டுக்கும் வரல. இன்னொரு நைட் வெயிட் பண்ணு. இப்ப ஆளை விடு. எனக்கு சத்தியமா தூக்கம் வருது. உடம்புல சுத்தமா தெம்பே இல்லை. இது பாரு, நீ இப்ப தூங்குன, நான் அப்புறம் பேசவே மாட்டேன் ஜீவா. அப்படின்னா நான் கண்டிப்பா தூங்குவேன். குட் நைட். டேய்,
டேய்